வெல்கம் பேக். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து நம்ம ஜென்ரலாக எதில் பண்ணுவோம்னா வந்து ஸ்டீலில் பண்ணுவோம். ஓகே, அயனுக்கும் ஸ்டீலுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? ஒருவேளை அயனும் ஸ்டீலும் ஒன்றா? அயன் வேறு, ஸ்டீல் வேறு. ஓகேங்களா? அயன் வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்டீல். ஓகே, அப்போது ஸ்டீல்னால் என்ன? ஸ்டீல்னால் என்னென்னா வந்து அயன் ப்ளஸ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதுதான், அது ரெண்டு கம்பைன் ஆனால் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டீல் கிடைக்கும். அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன தான் வந்து கார்பன். ஓகேங்களா? அது என்னது? கார்பன். அயன்னா வந்து தமிழில் வந்து இரும்பு, ஸ்டீல்னால் வந்து எக்கு. அந்த எக்கு தொழிற்சாலை அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது சரிங்களா? அப்போது அயனும் ஸ்டீலும் ஒன்றும் இல்லை. அப்போது அயன் ப்ளஸ் கார்பன் தான் வந்து ஸ்டீல். அப்போது கார்பன் வந்து கார்பன் சேர்த்துனா அயன் ப்ளஸ் கார்பன் ஸ்டீல்னு தெரியுது. இப்போது HYSD பாரு மைல்டு ஸ்டீலுக்குலாம் வித்தியாசம் இருக்குது. அப்போது கார்பன் வந்து லெஸ் தென் 0.25% ஆட் பண்ணோம்னா அது வந்து மைல்டு ஸ்டீலாக மாறும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து மைல்டு ஸ்டீல் தான் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இப்போது டென்சைல் டெஸ்ட் வந்து எதில் பண்ணுறோம்? டென்சைல் டெஸ்ட் வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மெஷின், அதாவது யூடிஎம்மில் பண்ணுறோம். அந்த யூடிஎம்மில் வந்து நிறைய பர்பஸ் இருக்குது. அதில் நமக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட்டும் பண்ணலாம், டென்சைல் டெஸ்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? கம்ப்ரஷன் பண்ணலாம், டென்சைலும் பண்ணலாம். ஓகே, டென்சைல் டெஸ்ட். இப்போ நம்ம டென்சைல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டென்சைல் டெஸ்ட்டில் வந்து இந்த ரெண்டு எண்டும் வந்து ஒரு ஸ்பெசிமனோட ரெண்டு எண்டு வந்து நல்ல ஒரு என்லார்ஜ் போர்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். அது எதுக்குன்னா வந்து பீரிங் ஃபெயிலியரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான். The ends of the specimen is enlarged to avoid bearing failure. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து நம்ம ராடை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணுறது. இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கும் போது இடத்துல வந்து பேரிங் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது டென்ஷன் அப்ளை பண்ணும்போது. அப்போது எக்ஸஸாக பேரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போது இது வந்து டென்ஷனால் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பேரிங் ஸ்ட்ரெஸ்ஸால் ஃபெயில் ஆயிரும். அதனால தான் வந்து அந்த ரெண்டு எண்ட்ஸ்லேயும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்லார்ஜ்டு ஹெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்லார்ஜ் ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ஸ் அண்ட் பிக் ஹெட். இங்கே வந்து ஃபெயிலியர் வந்து டியூ டு டென்ஷன் தான் ரேதர் தென் பேரிங். ஓகே, ஏன் வந்து பெருசாக இருக்குன்னா டு அவாய்ட் ஃபெயிலியர் டியூ டு பேரிங். சரிங்களா? இது நம்ம எதோ ஒப்பிடலாம்னா ப்ரீஸ்டெஸ்ட் கான்கிரீட் வந்து எண்ட் ஜோன் வந்து ஆங்கரேஜ் ஜோன் சொல்லுவோம்ல, அதனால ஹெட்டு வந்து பல்காக இருக்கும். அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது
இந்த இதுக்குண்டான அந்த ராட் லென்த்துள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து L0. L0னா வந்து காஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது L0. இப்போது இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது L0னா என்னது, காஜ் லென்த் ஆர் கேஜ் லென்த் என்ன வேணால் சொல்லலாம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்த்தில் தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் வந்து மெஷர் பண்ணுவோம். லென்த் ஆன் when our strain is measured. இதுக்கு அந்த L0 கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா வந்து 0.65 ரூட் ஆஃப் A0. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா, A0ங்கிறது வந்து ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஏன்னா டென்ஷன் பண்ணும்போது வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா மாறும். இது வந்து ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியா. டை ஆஃப் பார் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக கேஜ் லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு சம் ஒன்று போடலாம். calculate the gauge length for a 10 mm dia bar used in a tensile stress. Okay, formula என்ன, L0 is equal to 5.65 root of A0. ஓகே, A0னா ஒரிஜினல் ஏரியாவா, அப்போ pi d square by 4. pi by 4 into 10 square. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 78.54 mm ஸ்கொயர். அப்போது இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5.65 root of 78.54. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 50.07 மில்லிமீட்டர் வரும். இதுதான் வந்து கேஜ் லென்த். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைல் டெஸ்ட். இப்போ ஸ்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம மைல்ஸ்டில் வந்து டென்ஷன் தான் லோட் அப்ளை பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து இட் இஸ் எ ஸ்ட்ரெயின் கண்ட்ரோல் டெஸ்ட். என்ன டெஸ்ட்டு? ஸ்ட்ரெயின் கண்ட்ரோல்டு டெஸ்ட் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, ஏன் வந்து ஸ்ட்ரெயின் கண்ட்ரோல்டு டெஸ்ட் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா வந்து, இப்போது ஒரு மெட்டீரியலை பிடிச்சி இழுத்தோம்னா வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரெயினை தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து நீ தான் ஸ்ட்ரெஸ் ஆகணும், இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்ட்ரோல் ஆகிடுது. ஓகேங்களா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அப்போது அந்த அந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வேரி ஆகும். ஓகேங்களா, அப்போது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்ட்ரெயின் வந்து இண்டிபெண்டன்ட். ஏன் இண்டிபெண்டன்ட்? நம்மளால வந்து ஸ்ட்ரெயினை மட்டும் டிசைட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம லோடு அப்ளை பண்ணுறோன்னா என்ன யூனிட்டில் அப்ளை பண்ணுவோம்னா வந்து புல் பெர் மினிட். புல் பெர் மினிட்னா வந்து ஒரு நிமிடத்துக்கு வந்து இவ்வளோ நியூட்டன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் டென்ஷன் டெஸ்ட்டில் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போயிடலாம். இன்னும் வேறு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா, இப்போ பலூன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம்ல. இப்போது பலூன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அது ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால வந்து ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போது அதுதான் வந்து முடிவு பண்ணுது எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து என்னால் எக்ஸெப்ட் பண்ண முடியணும். இப்போது அதோட ஸ்ட்ரென்த்தோட அதிகமாக எக்ஸெப்ட் பண்ணிட்டுனா ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது ஸ்ட்ரெயின் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் வந்து அதோட மெட்டீரியல் டிசைட் பண்ணுறது நீ எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு.
இது வந்து ஏ பாயிண்ட். அதுக்கு முன்னாடி ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின். இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட், இது சி பாயிண்ட், இது டி, இது இ, இது வந்து எஃப், இது வந்து ஜி. ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து லோட் அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் ஆகுது, ஸ்ட்ரெயின் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஏற்படுது. ஓகேங்களா? பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் லீனியராக போகுது. அப்போது ஹூக்ஸ்லாம் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு லிமிட் சொல்லியிருப்பாங்க. அது வந்து வித்தின் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஓகேங்களா? நாட் எலாஸ்டிக் லிமிட். அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சொல்லி பார்ப்பல. எது வரைக்கும்னா அப் டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த ஓ வந்து ஆரிஜின், ஓ வந்து ஆரிஜின், ஓ டு ஏ வந்து லீனியராக போகுது. ஓகே, லீனியராக போகுது. அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். நான் பென் கலரை மாற்றிக்கிறேன். சேமாக இருக்குது, இது சேம், இது சேம், இது சேம். ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, எது வரைக்கும் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். அப்புறம் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் எங்கே இருக்குது? எது வரைக்கும் லீனியராக போகுது? ஏ வரைக்கும் போகுது. ஏ வரைக்கும் போகுதா? இப்போது இந்த ஏ வரைக்கும் போகுதுல, இதை தான் வந்து எஃப்ஒய் ஈல்டு ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து எஃப்இ 415 அதெல்லாம் சொல்லும்ல, இந்த 415 வந்து இதுதான், இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ் தான். இது என்னது? ஈல்டு ஸ்ட்ரெஸ். அப்போ மைல்டு ஸ்டீலுக்கு என்ன ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா 250 Nm². வேறு என்னென்ன மைல்டு ஸ்டீல்னால் 250 Nm². அப்புறம் எஃப்இ 415னா 415 Nm². எஃப்இ 500னா 500 Nm². அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. அப்போது இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஏ பாயிண்ட் தான் என்னென்னா வந்து ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஏ பாயிண்ட் வந்து என்னது? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த ஓ டு பி இருக்குல்ல, இந்த ஓ டு பி வந்து என்னென்னா வந்து நம்ம லோட் அப்ளை பண்ணுறோம், இந்த பி பாயிண்ட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து அது ஒரிஜினல் பொசிஷனே வந்துடும். அதாவது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஓபி வந்து எலாஸ்டிக்காக, ஓ டு பி வரைக்கும் எலாஸ்டிக்காக இருக்கும். அதில் ஓஏ வந்து லீனியராக எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? லீனியர் எலாஸ்டிக். ஏ டு பி வந்து நான் லீனியர் எலாஸ்டிக். ஓகே. அப்போது பி வந்து என்னது? பி வந்து எலாஸ்டிக் லிமிட். அப்போது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டுன்னு கேட்டாங்கன்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். வித்தின் ஒரு வேர்டு விட்டாங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்டாக மாறிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டு, அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட் வருது. அப்போ எலாஸ்டிக் லிமிட்குள்ளே தான் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டு இருக்குது. ஸோ வித்தின் வந்துச்சுன்னா எலாஸ்டிக் லிமிட்டு, அப் டூன்னு கேட்டாங்கன்னா ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். ஏன்னா அது வரைக்கும் தான் லீனியராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது பி. அடுத்து வந்து சி பாயிண்ட் என்னென்னா வந்து சி வந்து ஈல்ட் ஆகிட்டே போகுது. அது சி வந்து என்னென்னா வந்து அப்பர் ஈல்டு பாயிண்ட். அப்போது
இங்கே வந்து என்னென்னா வந்து சி, அதுக்கப்புறம் வந்து டிக்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போது சிக்கும் டிக்கும் வந்து நோ ஸ்ட்ரெஸ், அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படல, கீழே மட்டும்தான் வந்து இறங்கி வருது. ஓகேங்களா? டி வந்து லோவர் ஈல்டு பாயிண்ட். ஓகே, இப்போது 2 ஈல்டு பாயிண்ட் இருக்கா, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு ஈல்டு பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அன்னீலிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அன்னீலிங் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா பி வரைக்கும் போயிட்டு அப்படியே டியை நோக்கி வந்துடும். இந்த ஈல்டு பாயிண்ட்டே போகாது. அப்போ டி நோக்கி வந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்டீல் நெட்டுன்னா ஒரே ஒரு ஈல்டு பாயிண்ட் தான் இருக்கும். இப்போது அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோ ஈல்டு 2 ஈல்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா சில நேரம் வந்து எந்த ஈல்டு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டே அனீலிங் பண்ணிடுவாங்க. அப்போது அனீலிங் பண்ணிட்டாங்க. அனீலிங்னால் வந்து ஹீட் பண்ணிவிட்டு கூலிங் வந்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டே அந்த ஸ்பெசிமெனை பண்ணிடுவாங்க. அப்போது சி பாயிண்ட் போகாமல் ஒரே ஒரு ஈல்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது பி டு டி வரணும்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா அனீலிங் பண்ணுவாங்க. அப்போது அப்பர் ஈல்டு பாயிண்ட் C can be avoided by annealing. Annealing na enna? Heating and slow or gradual cooling. ஓகேங்களா? ஓகே, அப்போ அனீலிங் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? லோவர் ஈல்டு பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஏ பார்த்தாச்சு, பி, சி, டி. அதுக்கப்புறம் இந்த டிஇன்னு இருக்குல்ல, இந்த டி டு இ ரீஜன் வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் அப்படியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் லோடு அப்ளை பண்ணுறேன், ஸ்ட்ரெயின் ஆகுது, ஆனால் ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிரியேட் ஆகலை. அப்படின்னா நோ ஸ்ட்ரெஸ். நோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது டிஃபர்மேஷன் ஆகுது, ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்து எது இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வந்து டிஇ என்னன்னு சொல்கிறோம்? ஈல்டு பிளேட்டிவ் ஆர் பிளாட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த எஃப் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எஃப் பாயிண்ட் என்ன நடக்கும்னா வந்து நெக்கிங் நடக்கும். நெக்கிங். இந்த ஜி பாயிண்ட் நடக்கும்னா வந்து பிரேக்கிங் ஆகும். பிரேக்கிங். ஓகேங்களா? அப்போது நெக்கிங்னா வந்து என்னென்னா வந்து அந்த இடத்துல வந்து கிராஸ் செக்ஷன் வந்து, அதாவது நம்ம டென்ஷன் அப்ளை பண்ணுவோம், ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயின் ஆகிற சமயத்தில் என்ன நடக்கும்னா வந்து கிராஸ் செக்ஷன் வந்து குறையும். இப்படி இருக்குன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் செக்ஷன் வந்து குறையும். இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் குறைஞ்சி ஃபெயில் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நெக்கிங். அப்போது இந்த நெக்கிங் ஏற்படுறதுல இங்கே தான் வந்து என்னென்னா வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஜி இருக்குல்ல, அந்த ஜி பாயிண்ட் என்னன்னா வந்து பிரேக் ஆகுதா, இது வந்து ரப்சர் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறாங்க. அப்போது அல்டிமேட் ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்குது ரப்சர் ஸ்ட்ரெஸ்ஸோட. என்ன அதிகமாக இருக்குது? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரேட்டர் தென். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ரப்சர் ஸ்ட்ரென்த் வந்து லெஸ் தென் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை வந்து கிரேட்டர் தென் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போது சிக்மா யூ வந்து எவ்வளோ இருக்கும்? 400 Nm/mm² இருக்கும். இப்போது இந்த சி பாயிண்ட், அதாவது ஈல்டு பாயிண்ட் அளவுக்கு இருக்குல்ல, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து எலாஸ்டிக். இது வரைக்கும் இது ரீஜன் வந்து எலாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் எலாஸ்டிக்.
இந்த வரைக்கும் இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த ஜி வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் என்ன கிடைக்கும் நமக்கு? யங்ஸ் மாடுலஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல ஈல்டு பாயிண்டில் ஈல்டு ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.00125. அதாவது 0.125%. அடுத்து இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஒய். இங்கே எவ்வளோ, அதாவது டி பாயிண்டில் ஈல்டு பாயிண்ட் என்ன ஸ்ட்ரெயின் இருந்துச்சோ அதை விட 10 டைம்ஸ் வந்து இந்த பாயிண்ட் இருக்குமாமா. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல. ஓகே, இந்த பிரேக்கிங் ரப்சர் இருக்குல்ல, இது வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் ரப்சர் ஸ்ட்ரெஸ் ரெண்டில் எது வேணால் சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஈல்ட் ஆகுது. அதாவது ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகுது, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு நிமிஷம். நெக்கிங்னா என்னென்னா வந்து சடன் டிக்ரீஸ் இன் டயாமீட்டர் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கம்மியாயிடும். ஓகேங்களா? எஃப்ஒய்னா வந்து அதாவது சிக்மா ரெண்டும் ஒன்று தான். ஈல்டு ஸ்ட்ரென்த், ஈல்டு ஸ்ட்ரென்த்னாலும் ஸ்ட்ரெஸ்னாலும் சேம் தான். அடுத்து சிக்மா யூனா அல்டிமேட் ஸ்ட்ரென்த். சிக்மா பினா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். எப்சிலான் ஒய் அதாவது ஈல்டு ஸ்ட்ரெயின். ஈல்டு ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்? 0.00125. அல்டிமேட் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கும்? அல்டிமேட் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்குன்னா வந்து 30%. இது 0.125%. இது வந்து 30%. ஓகேங்களா? அதாவது ஒரு 100 mm நம்ம எடுத்துட்டோம்னா அதாவது எப்சிலான் ஒய் வரும்போது எவ்வளோ இருக்குன்னா வந்து 100.125 இருக்கும். இதே அல்டிமேட் ஸ்ட்ரெயின் வரும்போது எவ்வளோ இருக்குன்னா வந்து 130 mm மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்ல வராங்க. ஓகே, அப்போது the percentage of elongation of a material obtained from direct tensile test indicates ductility. Ductility என்ன? percentage of elongation of material obtained from direct tensile test. direct tensile testல எவ்வளோ percentage of elongation வந்து நடந்திருக்கு அந்த மெட்டீரியலுக்கு, அதான் வந்து டக்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது percentage of elongation வந்து எது மெஷர் வந்து டக்டிலிட்டி. வேறு டக்டிலிட்டி வந்து வேறு என்ன நம்ம இதை சொல்லலாம்?
வேறு என்ன நம்ம டக்டிலிட்டி மீட் பண்ணலாம் வந்து டக்டிலிட்டி இது வந்து ரிலேட்டட் டு டென்ஷன், ability to deform considerably before failure. ஃபெயிலியர் ஆகுது முன்னாடி எவ்வளோ வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு அப்படி அதுவும் டக்டிலிட்டி குறிக்குது. இல்லைன்னா வந்து எபிலிட்டி டு ட்ரான் ஆர் மேட் இன்டு தின் வயர். இப்போது தடிமனா ஒரு வயர் இருக்குது, அந்த வயர் ஸ்ட்ரெச் பண்ணும்போது தின் வயராக மாறும்ல, அப்போ எபிலிட்டி டு ட்ரான் இன்டு தின் வயர், அதையும் டக்டிலிட்டி நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒன் டைமென்ஷனல், இட் இஸ் ஒன் டைமென்ஷனல். ஒன் டைமென்ஷனல். ஓகே, இது எப்படி மெஷர் பண்ணுவோம்? டென்ஷன், மெஷர் பை டென்ஷன். ஓகே, இப்போ டக்டிலிட்டி என்ன பார்த்தோம், அப்போ பிரிட்டில்னா என்ன பார்த்துடலாமா? டக்டைல்னால் வந்து டிஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்குது. பிரிட்டில்னால் வந்து என்னென்னா, இஃப் ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ் with negligible deformation. எக்ஸாம்பிள், இப்போது கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ணோம்னா ஏதாவது டிஃபார்ம் ஆகி பிரேக் ஆகுதா? டிஃபார்ம் ஆகப்பட்ட நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு நெக்லிஜிபிள் டிஃபார்மேஷன் தான் நடக்கும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் சொல்லலாம், சாக் பீஸ் சொல்லலாம், அடுத்து வந்து காங்கிரீட், நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறோம்ல, கம்ப்ரெஷன் டெஸ்ட் பண்ணுறோம்ல காங்கிரீட், அப்புறம் நம்ம போன்ஸு எல்லாமே பிரிட்டில் ஃபெயிலியர் தான். ஓகே, நான் ஆல்ரெடி மேலேயே சொன்னேன், என்ன சொன்னேன்? percentage of elongation is a measure of ductility. percentage of elongation, இது வந்து கொஸ்டின் அப்படியே இருப்பாங்க. percentage of elongation is the measure of அப்படின்னு போட்டு டேஷ்னு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல பிரிட்டில், டெனாசிட்டி அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் a measure of ductility. ஓகே, சரி, இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் எலாங்கேஷன் ஆனால் பிரிட்டில், எவ்வளோ பர்சன்டேஜ் எலாங்கேஷன் டக்டைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் லெஸ் தென் 5%. நான் வந்து இப்போ டென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது, பட் லெஸ் தென் 5% தான் ஆகுதுன்னா அது வந்து பிரிட்டில். அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கிரேட்டர் தென் 10%னா அது வந்து டக்டைல். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பார்த்தோம்? டக்டிலிட்டி பார்த்தோம், பிரிட்டில் பார்த்தோம். அடுத்து இப்போ மேலபிலிட்டி பார்க்குறோம். மேலபிலிட்டினா என்ன வந்து, இப்போது தின் ஷீட்டாக மாற்றுறது, அதாவது நம்ம அதை கண்டினியூஸாக பீட் பண்ணி நல்லா தட்டையாகுது, ஒரு தகரம் மாதிரி ஆகுது. அது எப்படி நல்லா ஒரு இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி ஒரு ஷேப் இருக்குன்னா அது நம்ம கண்டினியூஸாக லோடு கொடுத்து பீட் பண்ணி ஒரு தின் ஷீட்டாக மாற்றுறது, அதுதான் வந்து மேலபிலிட்டி. அப்போது டக்டைல் வந்து ரிலேட்டட் டு டென்ஷன், மேலபிலிட்டி வந்து என்னென்னா வந்து ரிலேட்டட் டு கம்ப்ரெஷன். இது வந்து என்னென்னா வந்து எபிலிட்டி டு பி மேட் into thin sheets or thin plates. ஓகேங்களா? டக்டிலிட்டி வந்து 1 டைமென்ஷனல், இது வந்து 2 டைமென்ஷனல். இது வந்து மெஷர்டு பை கம்ப்ரெஷன். சரிங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.